2025 வருடத்துக்கு உண்டான ஆங்கில வருடத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2025 வருடம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். 2025 பார்த்தீங்கன்னா முதல்ல சனி பெயர்ச்சி ஆகிறாரு, சரிங்களா? அடுத்தது குரு பெயர்ச்சி ஆகிறாரு, மூணாவது ராகு கேது பெயர்ச்சி ஆகிறாரு. அப்ப இந்த 3 கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல இந்த 3 கிரக பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம், ஒரு அபூர்வம்னு சொல்லலாம். இது போல ஒரு நிகழ்ச்சி எல்லாம் அடுத்தது நீங்க பாக்கணும்னா குறைஞ்சபட்சம் 30-40 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். இந்த 3 கிரக பயிற்சிகளும் ஒரே வருஷத்துல ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 9 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது கட்டன்றது பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்கு இந்த 2025 இந்த பிரபஞ்சம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சின்றது 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாசம் 2025 சனி பெயர்ச்சி ஆகிறார். முதல்ல 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். அப்ப அந்த சனி என்ன பண்றாரு அப்படி கேட்டீங்கன்னா, இப்ப கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் அடுத்தது எங்க போறாருன்னா மீன ராசிக்கு போறாரு. அப்ப மீன ராசிக்கு சனி பகவான் போகும்போது அப்ப 100% கட்டன்றது இந்த சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பார். ஏன்னா இன்னைக்கு 29ஆம் தேதி 3வது மாசம் 2025 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா சனியுடைய பார்வை 3-7 இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3-7 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப அந்த 3-7 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு கும்ப ராசியில இருந்து 3ஆம் இடமா மேச ராசியும் 7ஆம் இடமா சிம்ம ராசியும், அதாவது உங்க ராசியும் 10ஆம் இடமா விருச்சிக ராசி இப்ப பார்த்துட்டு இருக்கிறாரு சனி பகவான். அடுத்தது கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3ஆம் இடமா பாத்தீங்கன்னா ரிஷப ராசி பார்ப்பாரு. 7ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசி பார்ப்பாரு. 10ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது தனுசு ராசி பார்ப்பாரு. அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்ப உங்க ராசிக்கு 29ஆம் தேதி 3வது மாசம் வரைக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எப்படின்னா கண்டக சனியா இருக்கிறாரு. அப்ப கண்டக சனியா இருந்து அடுத்தது உங்களுக்கு என்ன பண்றாருன்னா அஷ்டமத்து சனியா மாறுறாரு. அப்ப உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன பண்றாரு, அஷ்டமத்து சனி வந்துருது. அஷ்டமத்து சனி அப்படின்னா இப்ப 7.5 சனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.5 வருஷம் கொடுக்குற கஷ்டத்தை அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்திலே கொடுத்துருவாரு பொதுவா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துல பார்க்கும்போது அஷ்டமத்து சனி வரும்போது கண்ணு மூடிக்கிட்ட உலகம் இருண்டு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. அப்ப அஷ்டமத்து சனி வந்துருச்சு அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்சு வரைக்கின்றது இந்த அஷ்டமத்து சனியில எனக்கு எல்லாமே நஷ்டமாயிடும், நான் வாழ மாட்டேன், வளர மாட்டேன், என்னால முடியாது சொல்றவங்க எல்லாம் சொன்னாங்க. எனக்கு அஷ்டமத்து சனியில நீங்க நல்லா இருக்க முடியாது, கஷ்டப்படுவோம்னு சொன்னாங்க சாமி அப்படின்னீங்கன்னா அஷ்டமத்து சனி, அதாவது சனி மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளல. இந்த நவகிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆள்றது நவகிரகங்கள் 9 கிரகங்கள் இல்லையா? அப்ப உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருந்தாலும் நாம எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணுமோ அந்தந்த விஷயத்துல நம்ம கவனமா இருந்துகிட்டா கண்டிப்பா நமக்கு அது போதும். அப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது என்ன? போர் போடுறதோ, கிணறு வெட்டுறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டு தொழில் பண்றதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்கறதோ, வண்டி வாங்கி ஓட்டி சம்பாதிச்சிடலாம் நினைக்கிறதோ, வண்டி வாகனத்துக்கு செலவு பண்றதோ, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வெளிநாடு போறதுக்கு பணம் கட்டுறதோ, அரசியலுக்கு செலவு பண்றதோ, மேல் படிப்புக்கு செலவு பண்றதோ, இது எல்லாமே நமக்கு ஒரு சில வகையில சிலருக்கு தடையா இருக்கும். அதாவது செஞ்சும் நமக்கு ஒரு எப்படி சொல்றதோ ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி. அதனால என்ன பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமத்து சனியில கொஞ்சம் கவனமா, அசையும் சொத்துக்கள் வேண்டாம். அசையாத சொத்துக்கள் நம்ம பண்ணிக்கிட்டோமா தலைக்கு வர்றதை தலைப்பாக்கோட போகும். அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு அஷ்டமத்து சனி வர்றதுனால நம்ம முன்னே சொன்ன மாதிரி கண்ணு மூடிக்கிட்ட உலகம் இருண்டு போயிடு நினைக்க வேண்டாம்.
ஏன்னா இதைக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஒண்ணு குரு பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகிறாரு, அது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறாரு, பயப்பட வேண்டியதில்லை. அதனால முழுக்க முழுக்க யாராவது உங்களுடைய ராசி பார்த்தோ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோ உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு அஷ்டமத்து சனி சரியில்லை அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்ம செஞ்சா போதும். சனி பகவானை சுத்துறது, நவகிரகத்தை சுத்துறது, திருநள்ளாறு போயிட்டு வர்றது, எல் தீபம் போடுறது, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வர்றது, இது எல்லாமே தலைக்கு வர்றது தலைப்போக்கோட போகும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த 2025 சனி பயிற்சியானாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சாலும் பெருசா நீங்க பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாவே இருக்கலாம். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் 14ஆம் தேதி அன்னைக்கு 2025 5வது மாசம் மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பயிற்சி ஆகும்போது கரெக்டா குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு போறார். அப்ப உங்க ராசிக்கு எங்க போறாரு? 10ல் இருக்க வேண்டிய குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 10ல் குரு இருக்கிறார் அப்படின்னா தொழில் குரு. தொழில்ல குரு பார்க்க கூடாது. பழமொழி சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருப்பார். இப்ப இந்த 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் தொழில்ல கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதாவது உதவி செய்யப்பட கூட உபத்திரியம் வரும், அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. 5வது மாசம் 14ஆம் தேதிக்கு மேல குரு மாறிட்டார் அப்படின்னா, அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறிட்டாருன்னா உங்களுக்கு உண்மையில லாப குருவா வந்துருவாரு. லாப குருவா வந்துட்டாருன்னா அப்ப பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி, மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு முழுமையான ஒரு வளர்ச்சி நீங்க இந்த 2025 பார்க்க முடியும். எப்பன்னு பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 5வது மாசத்துக்கு மேல, இந்த 2025 5வது மாசத்துக்கு மேலதான் உங்களுக்கு நிச்சயமா தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு. ரெண்டாவது இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு, ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்கு, கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 5வது மாசத்துக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் கான்ட்ராக்டா எடுத்து செய்யறேங்க, எனக்கு லாபம் வரல, செஞ்சியும் என் கை காசு தான் நஷ்டப்பட்டேன்னு சொன்னவங்களுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒரு மேஸ்திரியா இருக்கிறேன், ஒரு கட்டிடம் முடிச்சு நான் செய்யறேன், ஒரு இன்ஜினியரா இருக்கிறேன், நான் ஒரு முதலீடு போட்டு நான் ஆளுதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 5வது மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பகவான் உங்களுக்கு அடுத்தது லாப குருவா வந்துட்டார் அப்படின்னா அப்ப உங்களுக்கு சொந்தமா மண்ணு மனம் வாங்குற வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருவாரு. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கனவாவே இருக்கும், இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, கிரையம் பண்ணலாமா, இது எல்லாமே இப்ப கொஞ்சம் சிலருக்குலாம் பெண்டிங் இருக்கும். இன்னைக்கு 1000, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த இவர் தள்ளி 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 போயிட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னா உங்களுக்கு தொழில் குரு இல்லையா, அவ வரவேண்டி காசு கூட சிலருக்கு பெண்டிங்ல தான் நின்று இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா நல்லா வேலை செஞ்சீங்க, மதிப்பு மரியாதை இருந்தது, அந்த மதிப்பு மரியாதை இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 2023 இருந்து 2023 மே மாசம் 1ஆம் தேதியில் இருந்து 2024 மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தொழில நஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தொழில் குரு கண்டிப்பா தொழில மன உளைச்சல், மனக்கவலை, குழப்பங்கள், ஒண்ணு போன ஒண்ணு, அப்பாவுக்கு நல்லா இருந்த அம்மா சரியில்லை, அம்மா நல்லா இருந்த மனைவி சரியில்லை, மனைவி நல்லா இருந்த பிள்ளைகளுக்கு சரியில்லைன்ற மாதிரி. அப்போ ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம், உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. மாடு மாடு உழைக்கிறேன், 10 ரூபாய் வீட்டுல இல்லை, வீடு உள்ள 4 காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற தொலாவர காலத்துக்கு நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதாவதுன்றது 14ஆம் தேதி 5வது மாசம் 2025க்கு மேல பாத்தீங்கன்னா உங்க வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. கண்டிப்பா சொல்றேன், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதுல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, டெம்பரவரியா செய்து உங்களுக்கு பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4 காசு சம்பாதிக்க முடியாத கஷ்டப்பட்டவங்களுக்கு 4 காசு சம்பாதிச்சு பார்க்க போறீங்க. அப்போ உங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சியை பார்த்து இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்குன்னு ஒரு இடம், வீடு, வாசல் அமைச்சு உக்காந்துக்க போறீங்க. அது கண்டிப்பா நடக்க போகுது. ஒன்னாச்சுங்களா?
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி உங்க நேரம் மற்றவங்களுக்கு பிரகாசமா இருந்தது, இதுக்கு மேல உங்க நேரம் உங்களுக்கு பிரகாசமா இருக்க போகுது. சரிங்களா? இது இல்லாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவுடைய பார்வை பெயர்ச்சி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு 4 நாள் கழிச்சு ராகு கேது பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது 5வது மாசம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, 18ஆம் தேதி 5வது மாசம் பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி. அப்ப மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்ப ராசிக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்க வேண்டிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் அடுத்தது இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார். அப்ப ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து ஆயுள் ஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கு வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாம் திருமண தடையா இருந்தவங்களுக்கு திருமணம் தடை, அதாவதுன்றது வந்து தட்டத்துக்கு தாலி வந்து கடைசி நிமிஷத்துல தவிழ்ந்து போனவங்களுக்கு, இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு, நாங்க பத்திரிக்கை அடிச்சிட்டு சாமி அந்த வாழ்க்கை கட் ஆயிடுச்சு, இல்ல நாங்க ரொம்ப வருஷமா 3 வருஷம் 4 வருஷமா விரும்பிக்கிட்டு இருந்தோம், லவ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ளார அதாவது விரிசல் அதிகமாகி போச்சு, என்ன காரணம் தெரியல பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு காதல் கல்யாணம் கைக்கூடி வரும். 2வது வந்து முதல் தாரம் விட்டுட்டு 2வது தாரம் கல்யாணம் பண்ணணும். ஏன் 2வது வாழ்க்கையில 3வது வாழ்க்கை, நான் முதல் கல்யாணம் பண்ணி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2வது கல்யாணம் பண்ணி குடும்பம் பிரிஞ்சு போச்சு, 3வது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ராகு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் பார்வை வரும்போது, அதாவது கலஸ்தர ஸ்தானத்துக்கு வராரு. அப்ப ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்ப ராகு பகவான் கலஸ்தர ஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு மாங்கல்ய பலம் கண்டிப்பா கூடும், திருமணம் நல்லா இருக்கும். அதே சமயத்துல வந்து காதல் கல்யாணம் கைகூடி வரும். நமக்கு வந்து நம்ம கட்டின கல்யாணத்துக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா சன்னியாசியா இருந்தவங்க சம்சாரியாக போறீங்க, சம்சாரியா இருந்தவங்களுக்கு வந்து குடும்பஸ்தரியாக போறீங்க. அப்படின்னா என்ன, 2-3 பேர் ஆக போறீங்க. அப்ப இந்த 2025ல முடிகிறதுக்குள்ளார நீங்க சிங்கிள் டபுள் ஆக போறீங்க, டபுள் 3 பேர் ஆக போறீங்க. இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. அதே மாதிரி கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து ஜென்மத்துக்கு வராரு. அப்ப ஜென்மத்துல கேது வந்துட்டாரு அப்படின்னா 100% உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ராகுவுடைய பார்வை டைரக்டா உங்க ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3, 7, 11 தான் பார்வை. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு வர வேண்டிய இந்த அதாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் அடுத்தது 3ஆம் இடமா யாரு பார்ப்பாரு, தனுசு ராசி பார்ப்பாரு. 7ஆம் இடமா யாரு பார்ப்பாருன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி சிம்ம ராசி பார்ப்பாரு. அப்ப 100% வந்து பார்க்கும்போது ராகு பயிற்சிக்கு அப்புறம், ராகு கேதுக்கு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து டைரக்டா உங்க ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்படி பார்த்துட்டாருன்னா நிச்சயம் ராகு படைய பலன் படும்போது எனக்கு வந்து என் பாட்ட சொத்து வரல, எங்க அப்பன் சொத்து வரல, என் மனைவி சொத்து வரல, என் தாய் சொத்து வரல, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னா கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப நிலுவையில் இருக்கிற காசு பணம் வரும். அதே மாதிரி கோர்ட்டு பஞ்சாயத்து பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் சரியாகும். இதெல்லாம் 5வது மாசத்துக்கு மேலதான். சரிங்களா? அப்ப கண்டிப்பா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு வீடு வாசல் இல்லாம உட்கார்ந்துருக்கிற அப்படின்னா அந்த ராகு பார்வை படும் போது நீங்க வீடு வாசல் வாங்கலாம், கட்டலாம், மாத்தலாம். இதுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ராகுவுடைய பார்வை காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்லைங்க. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா முழுக்க உங்களுடைய நேர காலம் உங்க சுய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எதுக்காக நான் அந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். இப்ப இந்த மாசம் பிறக்கும், இந்த வருஷம் பிறக்கும் போது இப்ப சூரிய பகவான் வந்து எங்க இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலம் தான். 1ஆம் தேதி 1வது மாசத்துல இருந்து 1வது மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சூரிய பகவான் உங்க ராசிக்கு அதிபதி அதாவது எங்க இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்துல இருக்கிறார் இந்த மார்கழி மாசத்துல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா முதல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா புத்திர செல்வத்தை கொடுக்கிறார். ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லதுதான். சரிங்களா? சாரி, ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பா நல்லதுதான். ஒண்ணு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா
உங்களுக்கு 2வது மாசம் 13ஆம் தேதியில இருந்து 3வது மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கலஸ்திரஸ்தானத்துக்கு போயிடுவார் உங்க ராசிக்கு அதிபதி. அப்ப நான் உங்களுக்கு சொல்ற டேட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் தேதி 1வது மாசத்துல இருந்து அடுத்தது 1வது மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் புத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த 15 நாள்ல உங்களுக்கு புத்திர செல்வங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவார். அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி 2வது மாசத்துல இருந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது 3வது மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் கலஸ்திரஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப திருமண ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருவார். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3வது மாசம் 15ஆம் தேதியில இருந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கட்டன்றது 4வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஆயுள் ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப ஆயுள் ஸ்தானத்துக்கு போனாருன்னா ஆயுள் கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அப்ப ஹெல்த் நல்லா இருக்கும். சரி உணர்ச்சிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது மாசம் இன்னைக்கு 15ஆம் தேதியில இருந்து 6வது மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றத்தை கொடுத்துருவார். எந்த ஸ்தானத்துக்கு உங்க அதிபதி உட்கார்றாரோ அந்த ஸ்தானத்துக்கு தகுந்த பலன்களை கொடுத்துருவார். ஒன்னாச்சுங்களா? இதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 6வது மாசத்துல இருந்து 6வது மாசம் அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7வது மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் 11ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 11ஆம் வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி சொல்றது லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப லாபஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி சொல்லுவாருன்னா ஒரு இருக்கிற அந்த குழப்பங்கள் சரியாகி 4 காசு மிச்சப்படுத்தி விவசாயம் பண்றவங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்கும், ஆடு மாடு வச்சு வெள்ளாமை பண்றவங்களுக்கு வெள்ளாமை நல்லா இருக்கும், பால் வாகனங்கள் நல்லா இருக்கும். 2வது அதாவது ஒரு குருவா இருந்து கத்து கொடுக்குறீங்க சொல்லி கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை பாராட்டு கைத்தட்டல் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பா கூடும். அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு 8ஆம் தேதி 18ஆம் தேதி அதாவது 18ஆம் தேதி 8வது மாசத்துல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்க அந்த ஆவணி மாசம் 30மே பாத்தீங்கன்னா தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார். அப்படி போயிட்டார் அப்படின்னா நிச்சயமா தான் சொந்த வீட்டுக்கு அதிபதியானவர் நம்ம சொந்த வீட்லயே ஆட்சியை உட்காரும் போது அந்த மாதிரி ஒரு டைம்ல எப்படி என்ன கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு மண்மனை வாங்குற யோகம், வண்டி வாகனம் வாங்குற யோகம், காரு வாகனம் மாத்திர யோகம், இந்த மாதிரி யோகத்தை கொடுத்துருவார். ஏன்னா சூரிய பகவான் ஆவணி மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆவணி 1ல இருந்து 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா தன் சொந்த வீட்டுல உட்காந்துருவாரு. அப்போ உட்காரும் போது 4 காசு மிச்சமாகும். வாகனம் வாங்கலாம், வீடு வாகனம் வாங்கலாம், பொன் பொருள் வாங்கலாம், இழந்தது வாங்க சம்பாதிக்கலாம், வச்ச நகை நட்டு மேய்க்கலாம். இது யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். முயற்சி எடுக்காமலேயே எனக்கு நல்லாகணும், 4 காசு வரணும், சம்பாதிக்கணும், மேல வரணும்னா எப்படி முடியும்? அது ஒரு வகையில பாருங்க. 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி குரு பகவான் வர்றது மிகப்பெரிய ஒரு பலம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் நிச்சயமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல உட்காந்து பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு. 1. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். இப்ப பொதுவா உங்களுக்கு திருமணத்துக்கு அதிபதி சனிதான். அந்த சனி பகவான் நல்ல இடத்துல உட்காந்து நல்ல பார்வையை பார்த்துட்டாருன்னா உங்க சுய ஜாதகத்துல ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு 3 இருக்குல்ல, 1ஆம் இடம் ஜென்மம், 2ஆம் இடம் தனஸ்தானம், 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம் மாதிருஸ்தானம், 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம். இது போல ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? அந்தந்த ஸ்தானத்துல உட்காரும் போது அதுக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பா கொடுத்துருவாரு. சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலுமே இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை கெடுத்து வாழணும் அப்படின்னு நினைச்சதை விட நாம கெட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறன்றது மட்டும்தான் முழுக்க முழுக்க உண்மை. வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்கின மாதிரி மற்றவங்க வாழ்ற வாழ்க்கைக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்கிறீங்களே தவிர மற்றவங்க கெட்டு போறதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இது வரைக்கும் இல்லவே இல்லை. உணர்ச்சிங்களா? மொத்தத்துல எப்படியோ நீங்க ஒருத்தர் கெடுத்து வாழணும் ஏமாத்து வாழணும் நினைச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த 2025
என் சொந்த காலில் நான் நிற்பனா, சொந்தமா மண்மனை அமைப்பனா, 4 காசு சம்பாதிப்பனா, கௌரவமா வாழ்ந்து காட்டுவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்ப மாற போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 5வது மாசம் 14 தேதிக்கு மேல பார்த்தா குரு மெயினா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா, லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கை தரம் உயரும், உங்களோட நம்பிக்கை நானே பெருகும். மொத்தத்துல உங்க வாழ்க்கை இந்த 2025 மாற்றி தரப்போகுது. சரிங்களா? இது என்னன்றது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. 2025 முடிஞ்சு 2026 பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போனோம்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும், இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது, திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே, வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 4 8 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது, எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது. ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது டோட்டல் 9 வருது. ஸோ இது நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் பல விஷயங்களை ஏற்றம் தரும். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடாக இருக்குது. இந்த சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. சிம்மராசியை பொறுத்தவரை இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க எதுலேயும் அவசரப்படுறவங்க. ஆனால் இப்போ நடக்கிறத அவங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், பல பேருக்கு வேலை கிடைக்கல, ஒரு சிலர் வேலை விட்டாங்க வேலை கிடைக்கல, ஒரு சில பேருக்கு வேலையிலேருந்து வெளில வந்துட்டோம் வேறு வேலை பார்த்துக்கலாம் வந்துட்டோம் அது நடக்கலை, இல்லை தொழில் வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறோம் அது நடக்கலை, ஒரு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல எப்போவுமே சிம்மராசிக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள் லேட் ஆகும். அதுவும் இப்போ அதீதமாக லேட் ஆகும். இதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய காரணமாக இருக்குது. இது கடந்த 2 வருஷமாகவே அவங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. வேலையில் உயர்வு கிடைக்கல, இல்லை வேலை இவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கல, இவங்களுக்கு பல முயற்சிகள் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு இவங்களுக்கான டைம் வரல, இல்லை வேலை பார்த்துட்டு இருந்தால் அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரே ப்ரெஷரு, வேலையை விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ப்ரெஷரு. அதே மாதிரி இவங்க புதுசாக வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வந்தால் வியாபாரமும் தொடங்க முடியல, வேலையும் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க ரொம்ப சிக்கலில் இருப்பாங்க. கண்டகச்சனி வேறு, அவங்களுக்கு உடல்நிலையில் வேறு வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள், உடம்பு சரியில்லாமல் அது மாதிரி பிரச்சனைகள், காரியங்களை தள்ளி போடுறது, ஒரே மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏதான ஒரு கவலை இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் கண்டகச்சனியால் ஏற்படுறது. இப்போ வேற சனி பயிற்சியாகி அஷ்டமத்து சனியாக வரப்போகிறது.
ஸோ இதனால் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சிம்ம ராசி சூரியனுக்கு வந்து சனி ஓகே சமம், ஆனால் சனிக்கு வந்து சூரியன் வந்து பகை. அதனால் பொதுவாக சனி சம்மந்தப்படும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். சிம்மராசி அமர் இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னால் 6வது வீட்டில் இருந்ததுலேருந்து 7வது வீட்டில் இப்போ இருக்குது, அடுத்து 8வது வீட்டில். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 2 5 2 7 வருஷங்கள் வந்து 6-7 வருஷங்களாக இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வந்து 6-7 வருஷங்கள் வந்து 5 வருஷம் 4 வருஷம் முடிஞ்சிருக்கும். 4 வருஷம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலன்கள் நடந்தாலும், நடுவில் ஒரு வருஷம் 6 மாதம் இப்படி நல்ல பலன்கள் நடந்தாலும், பெரும்பாலும் வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே அவங்களுக்கு பிரச்சனைகள் தான். அதெல்லாம் என்ன இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 2024 உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான வருஷமாக தான் இருந்தது. அதுவும் வந்து ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தார், அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால் அது வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் 7ல் சனி பகவான் இருக்கார். 7ல் இருக்கக்கூடிய கண்டகச்சனியுடைய காலகம் நடந்துட்டுருக்கு. முதல்ல வந்து பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ அதனால் வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்கள், மாற்றங்கள், வேலையை வந்து மாறுறது, இதுக்கு வந்து உண்டான சூப்பரான காலமாக இருக்குது. அது மாதிரி மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி அஷ்டமத்து சனியாக வந்துடுது. இன்னும் வந்து பெஸ்ட்டு. அஷ்டமத்து சனியில் என்ன நடக்கும்னா உத்தியோக மாற்றம், இடமாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஸோ இது வரைக்கும் உத்தியோகத்துக்கு நீங்கள் மாறணும்னு நினச்சிட்டு மாற முடியாமல் இருந்ததெல்லாம் இப்போ நடக்க போகிறது. மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். பிப்ரவரிக்கே ஓரளவு சரியாயிடும். மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் இந்த காலகட்டங்களில். இதே காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பொதுவாக வந்து சனி வந்து என்ன பண்ணுவார்னா, சனி சம்மந்தப்படாமல், சனி பகவான் வந்து சனி திசையோ, சனி புக்தியோ, சனி அந்தரமோ, இல்லை 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, இல்லை அர்த்தாஷ்டம சனியோ, இல்லை கண்டகச்சனியோ, இது மாதிரி ஏதானும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் யாருக்கும் திருமணம் நடக்காது, யாருக்கும் வந்து வேலை கிடைக்காது, இது வந்து குழந்தை பிறக்காது. இது 3 வந்து ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. இது 3ஐயும் அருளக்கூடியவர் தான் சனி பகவான். ஸோ அந்த சனி பகவான் வந்து அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பல பேருக்கு நடந்திருக்கு. இப்போ நான் சொன்னது வேணால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% செக் பண்ணலாம். அந்த செக் பண்ணிங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணுறதுல பெண்ணுக்கோ பையனுக்கோ யாருன்னு ஒருத்தருக்கும் வந்து இது மாதிரி சனி ஏதான ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கும். சம்மந்தப்பட்டிருந்தால் தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். ஸோ பொதுவாக வந்து சனி சம்மந்தப்பட்டால் இதெல்லாம் நடக்கும். அதனால் அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா வேலை முதல்ல வந்து வேலை உங்களுக்கு கரெக்ட் ஆகும். அதே மாதிரி திருமணத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. அது வந்து திருமணம் நடக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் இது மாதிரி இதில் செட் ஆகி அவங்களுக்கு மே மாதம் ஆகல திருமணம் நடக்கிறது வாய்ப்பு. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வராங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வராரு. லாபஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் கிடையாது, அவருடைய பார்வை வந்து உங்களுடைய 7வது வீட்டுக்கு விழறது, களத்திரஸ்தானத்துக்கு விழறது. ஸோ அதனால வந்து பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். 5ஆம் மாதத்துக்கு மேலே திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. மேக்கு மேலே மே மாதம் வரைக்கும், அது மே மாதம் வரைக்கும் லாபம் கிடைக்காதுன்னா கிடைக்கும். தொழிலில் வந்து முதல்ல நீங்கள் விரிவாக்கம், தொழில் சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனைகளை முதல்ல தீர்க்கணும் இல்லையா? அந்த தீர்க்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் மார்ச்லேருந்து மே வரைக்கும் நடக்கும். ரொம்ப காலம் இல்லை, மார்ச் ஏப்ரல் மே நடுவில் ஒரு மாதம் தான். மே மாதம் குரு பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி ஆனவுடனே உங்களுக்கு நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும், நல்ல உயர்வுகள் கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக விரிவாக்கங்கள் நடத்தலாம், எல்லா வகையிலையும் உயர்வாக இருக்கும். இந்த இதில் உள்ள மாணவர்களுக்கும் நல்ல காலங்கள்லாம் தான் இருக்குது. ஆனால் அந்த கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு மெயினான பிரச்சனை இந்த வருஷம் வந்து உடல்நிலை கோளாறுகள் வரலாம், அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். மாணவர்களுக்கு வந்து ஞாபகம் மறதி வரலாம், நீங்கள் வந்து போகிற இடங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வந்து மாணவர்களுக்கு ஆனால் சீட்லாம் கிடைக்கும்னா கிடைக்கும். 5ஆம் மாதம்லாம் நல்லா தான் இருக்குது, சீட்டு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் சொல்லணும். நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் அவங்கள்ட்ட வந்து ஜாக்கிரதையாக பழகுங்க. மாணவர்களுக்கு இதை சொல்கிறோம். வீட்டில் இருக்க குடும்ப பெண்களுக்கும் உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக வரலாம். இது வரைக்கும் நல்லா இருந்திருக்கும், இப்போ வந்து உடல்நிலை கோளாறு வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கு வந்திருக்கும், அது மாதிரி இருந்திருக்கும். இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து
பாதி நல்லாவும் பாதி வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்குது. இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால நம்ம இந்த பல பலனை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து மிக நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனால் 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 நல்லாவே இருக்கும். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025 வருடம் ஜனவரி 1 புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறையிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025 வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025 வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19 மார்ச் 29 மார்ச் 29 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18 குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5 அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 1/3 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். மகம், பூரம், உத்திரம், உண்ணாதபத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் 29 பிறகு உங்கள் ராசிக்கு பார்வையிட்டு வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சிம்மராசியிலே பிறந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த வருடம் சனியினால் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டிலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் மே 14 பிறகு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே சனிப்பெயர்ச்சி ஆகி 2 மாதம் மட்டுமே பெரிய தோஷங்களை ஏற்படுத்துவார். அதன் பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. ஆகவே அந்த 2 மாதங்கள் மார்ச், ஏப்ரல், மே, அதாவது மார்ச் 29 முதல் மே 14 வரை கிட்டத்தட்ட 2 மாதங்கள் மாத்திரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு பெரிய தோஷங்களை இந்த அஷ்டம சனி கொடுக்க மாட்டார் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருபான் 11ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கின்ற மே 14 பிறகு பெரிய போராட்டத்தின் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. தெய்வ பலம் அதன் பிறகு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து மே 18 பிறகு கேதுபான் உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே மே 18 பிறகு உங்களுக்கு குழப்பங்கள் தீரும். என்றால் குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். ஆகவே குழப்பங்கள் தீரும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்திலே வருகின்ற ராகுவுக்கும் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் அந்த மார்ச் 29 முதல் மே 14 வரை இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அதுவும் முக்கியமாக தண்ணீரிலே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெளியிடங்களில் நீங்கள் தண்ணீர் குடிப்பதை, அதாவது சுகாதாரம் இல்லாத இடங்களில் தண்ணீர் குடிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். வீட்டிலிருந்தே தண்ணீரை எடுத்துக்கொண்டு குடிப்பதற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரச்சனைகளின் பேரில், தடைகளின் பேரில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15/6/2025 முதல் 11/9/2025 வரை இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2 முறை குருபலம் வருகிறது. முதல் முறையாக 10/4/2025 முதல் 14/5/2025 வரை ஓரளவு குருபலம் இருக்கிறது. அதன் பிறகு 5/12/2025 முதல் 31/12/2025 வரை ஒரு குருபலம் இருக்கிறது. ஆக 2 குருபலங்கள் வருகிறது. இந்த குருபலத்திலே ஓரளவு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து உத்தரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு 15/6/2025 முதல் 11/9/2025 வரை உள்ள காலகட்டத்தில் திருமணம் கைகூடும். ஆனால் திருமணம் கைகூடினால் அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதனால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். 1 மாதத்திற்கு முன்பு, அது 1 மாதத்திற்கு மேலாக நீங்கள் காலதாமதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதாவது எப்பொழுது முடிவானாலும் 1 மாதத்திற்குள் உடனடியாக திருமணம் கோயில்களிலோ அல்லது ஒரு வீட்டிலோ நீங்கள் திருமணத்தை நடத்திவிடலாம். அதை மண்டபத்திற்காக நீங்கள் காத்திருந்து 2-3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் நீங்கள் தள்ளி போட்டால் அந்த திருமணம் நடைபெறாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே திருமண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு பெரிய முதலீடுகளை போடுவதை தவிர்த்துவிட்டு குறைந்த முதலீட்டில் என்ன லாபம் கிடைக்குமோ அதை நீங்கள் பெற்றால் போதும் என்ற அந்த மனப்பான்மையுடன் இருந்தாலே போதுமானது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதோ இல்லையோ இடமாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த இடமாற்றம் சிறிது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடத்தில் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைப்பதில் சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகிறது. மேல அதிகாரிகளுடன் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். ஆகவே வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய தொழில் விஸ்தரிப்புகளை இந்த வருடம் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இருக்கின்ற தொழில் அப்படியே செய்தால் போதுமானது. உத்தியோகஸ்தர்கள் வேறு வேலை கிடைக்கும் என்று நம்பி விட்டு இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. வேறு வேலை நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஆர்டர் கிடைத்த பிறகுதான் இருக்கின்ற வேலையை விட வேண்டும். இல்லாவிட்டால் சில காலங்கள் இடைப்பட்ட காலங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும். அதன் பிறகு விவசாயிகளுக்கு இந்த வருடம் பெரிய லாபம் இருக்காது, குறைந்த லாபமே இருக்கும். அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று எதை பயிரிட்டால் இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் அங்கே இருக்கின்ற விவசாய விஞ்ஞானிகளிடம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதை மாத்திரம் பயிரிட்டால் போதுமானது. அந்த பயிர்களை சேதாரம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த வருடம் பெண்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் இந்த வருடத்திலே கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு சில காலங்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு பிரச்சனைகள் ரீதியாகவோ பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசினால் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை பெற முடியும். குழந்தைகளுக்கும் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்களுக்கு மூட்டு வலிகள், கால் வலிகள் போன்றவற்றை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அந்த சிம்மராசியிலே பிறந்த ஆண்கள் உப்பு சாப்பிடுவதை குறைத்து கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் உப்பின் மூலமாக வரக்கூடிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் பெரிதாக நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். ஒரு வருடம் காத்திருந்து அதன் பிறகு அடுத்த வருடத்திலே நீங்கள் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை பெற்றுக்கொள்வது நல்லது. பெரிய செலவு செய்து, அதாவது மருத்துவ செலவுகள் அதிகமான செலவுகள் செய்ய வேண்டாம். ஊட்டச்சத்திற்கான மாத்திரைகள் மாத்திரம் சாப்பிட்டால் போதுமானது. தேவையில்லாமல் இந்த வருடம் செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த வருடம் பெரிய அக்ரிமெண்ட் போடக்கூடாது. அதாவது பெரிய பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் போடக்கூடாது. மற்றவர்களுக்கு நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் அது உங்களுக்கு திரும்பி வராமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வெகு காலம் காலதாமதம் செய்தால் அது நடைபெற முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வீடு மனை வாங்கும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. வில்லங்க சான்றிதழ் நன்றாக பெற்றுக்கொண்டு வில்லங்கம் இல்லாத இடத்திலே நீங்கள் வாங்க வேண்டும். வில்லங்கம் உள்ள இடத்திலே நீங்கள் தெரியாமல் வாங்கிவிட்டால் அதற்கான சிரமங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு செல்ல வேண்டும். திருநள்ளாறு சென்று அங்கே திருநள்ளாறுகின்ற சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துவிட்டு முதல் நாளும் 2 நாளும் 3 நாள் ஆக 3 நாட்கள் தரிசனம் செய்வது நல்லது. என்றால் உங்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி, அதன் பிறகு அஷ்டம சனி. ஆக எப்படியும் 3 நாள், குறைந்தபட்சம் 2 நாட்கள் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக சனியுடைய தோஷம் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறோ அங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு
மாதத்திற்கு ஒரு முறை 1வது அல்லது 3வது சனிக்கிழமை என்று 1 லிட்டர் நல்லெண்ணெயை வாங்கி கொடுத்து அங்கே ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை போட வேண்டும். அந்த வெற்றிலையின் எண்ணிக்கை 48 அல்லது 108 என்று இருக்கலாம். இந்த பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெற்று இந்த வருடம் பிரச்சனை இல்லாமல் வாழ்வீர்கள் என்பது உறுதி. உன் நடத்தையை வைத்து உனக்கு மதிப்பு கிடையாது. நான் இருக்கும் இடத்தை வைத்துத்தான் உனக்கு மரியாதை, கௌரவம். எல்லாமே கர்வம் கொள்கிறது பணம். கர்வம், அதாவது கௌரவம் எல்லாமே கர்வம் கொள்வது பணம். ஆனால் அதை கொண்டு எல்லாவற்றையும் வாங்க முடியாது என்று அறியக்கூடியது உனது குணம். பார்த்தீங்களா, நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, குணத்துக்கும் பணத்துக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய, புராணத்தில் உங்களுக்கு மகனாக வரக்கூடிய, புராணத்தில் சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற, அது நீங்க கொடுத்த, நீங்க என்ன யாரு, சூரிய பகவான். சூரிய பகவான் அது அதிபதி சிவபெருமான். நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அப்ப நீங்க கொடுத்த அந்த பட்டத்துக்கு உரியவர் 7ல் இருக்கார், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதே சமயத்துல சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு 33 வரையும் மிக தெளிவாக, மிக தைரியமாக, மிக உன்னதமான உங்க தசாபத்தியை பார்த்து கொண்டு, உங்க வயதை பார்த்து கொண்டு 33 சொல்லக்கூடாது, நான் சொல்லியிருக்கிறேன். 14/4/2025 தமிழ் ஆண்டு, தமிழ் வருஷம். ஏன்னா ஒரு பயிற்சி வரும் பொழுது 2 மாதம் 3 மாதம் கழித்து தான் அதனுடைய ஆக்டிவிட்டி ஆகும். அதுவரையும் அது ஆக்டிவிட்டி ஆகாது. அப்போ அதுக்காக ஒரு வியாபாரமோ, ஒரு ஸ்கூலில் படிக்கிறதோ, ஹையர் ஸ்டடீஸனோ, இல்லை ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசுகிறதோ, இல்லை அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறதோ, இல்லை மனைவிமாருக்கு கொடுக்குறதோ, இல்லை குழந்தை பாக்கியமோ, இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட வெளிநாடு போகிறதோ, இது எல்லாமே 14 நாளுக்குள்ள பண்ணிக்கணும். இது எல்லாமே 14 நாளுக்குள்ள பண்ணிக்கணும். ஏன் 14 நாள் பண்ணிக்கிற போகிறோம்? 14க்கு மேலே தான் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இப்போ டீஆக்டிவிட்டி தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அடுத்து தான் வரப்போறாரு. ஏன்னா அடுத்து கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சும், 26-27 வருஷம் கழிச்சும் உங்கள் வீட்டுக்கு வருவார் அஷ்டமத்து சனி. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன், கண்டிப்பாக உங்கள் ராசிநாதனுக்கும் அஷ்டமத்து செல்லக்கூடிய ராசிநாதன் சனீஸ்வரனுக்கும் பகை இல்லை. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு, இதுதான் பகை. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு, இதுதான் பகை. என்னைக்குமே தகப்பன் என்னைக்கு பகையா இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் தான் சவுடால பேசுவாங்க. அது இந்த காலத்துல நம்ம சொல்ல வேண்டாம். இந்த காலத்துல எதுக்கு நம்ம சொல்ல வேண்டாம்? எல்லாம் அவங்களுக்கு. எனக்கு தெரியுமியா, நீ என்னைய கேட்குற, எனக்கு தெரியுமியா, எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதுக்கு சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு சமுதாய வளர்ச்சி, அசுர வளர்ச்சி ஆகிக்கொண்டிருக்கின்ற நேரம் சிம்மராசி நேயர்களுக்கு சூரிய பகவானால் எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காது. கடகராசிக்கு இருந்த அஷ்டமத்தினுடைய கெடுபலன் சிம்ம ராசிக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, அந்த 7ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எப்படி இடத்துல, உங்க ராசிக்கு எங்க இருக்காரு பாருங்க, 10ல் இருக்கார். இப்ப அடுத்து வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு மேல, மே ஜூனுக்கு மேல குரு பயிற்சி இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 11ல் வரப்போறாரு. அப்ப 11ல் வரும்போது நிச்சயமாக நல்ல அந்த பாவகத்தன்மைக்குரிய குணத்தை கொடுத்து ஆகும். அந்த பாவகத்தன்மைக்குரிய குணத்தை கொடுத்தாவாரு. அதனால குருநாள் எந்த பிரச்சனையும் அல்ல. அதே மாதிரி அஷ்டமத்து சனியும் உங்கள் ராசிக்கு 8, உங்களுடைய ராசிக்கு 8க்கு போயிடுறாரு. 7லேருந்து 8, 7ல் இருக்கும்போது தான் கஷ்டம். ஏமா கொஞ்சம் டீ வைமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரம்கிட்ட கேட்டா, வீட்டுக்காரம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் வேலையா இருக்குங்க, இல்ல கொஞ்சம் குழந்தை அழுகுதுங்க, இந்த வச்சு தரேன்னு சொல்றான். ஆனா இப்ப இருக்கிற வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, இப்பத்த மணி அடிச்சுட்டு வர்றான். டீ வைக்க சொன்னா என்ன சொல்றான், பால்காரன் இப்பத்த மணி அடிச்சுட்டு வர்றான்னா. அப்ப அவர் மணி அடிச்சுட்டு வந்து அப்புறம் பாத்திரத்தை கொண்டு போய் கழுவி கொடுத்து அப்புறம் டீ வைக்க காட்டிக்க என்ன ஆகும், இவன் இன்னொரு இடத்துல போய் டீ சாப்பிட்டு வந்துடுவான்ல, புரியுது இல்ல? அதனால ஒரு கணவன் மனைவி உறவுக்குத்தான்
சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த அஷ்டமத்து சனி குரு வீட்டுக்கு வருது. அடுத்த பாயிண்ட், குரு வீட்டுக்கு வருது. குருங்கிறது யாரு? தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு. அப்போ இவருடைய வீட்டுக்கு 8க்குரிய 5க்கும் 8க்குரியவர். இவருடைய வீட்டுக்கு 5க்கும் 8க்குரியவர் வர்றாரு. அப்ப 5க்கும் 8க்குரியவர் கண்டிப்பா நல்லது செய்வார். முதல்ல கொஞ்சம் நல்லதை செஞ்சுட்டு அடுத்தவரை கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு ஒழிய இது ஒரு சிறப்பான ஆண்டாக 2025 இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. ஏன்னா 14/4/33 சனிப்பயிற்சியில 3 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஆகும். 14 நாள்ல இருந்து நிச்சயமாக போக்குவரத்துல கவனமாக இருக்க வேண்டும், பயணங்கள்ல கவனமா இருக்க வேண்டும், எந்த தொழில் சிரமத்தை எடுத்துக்கிற கூடாது. பள்ளி குழந்தைகள் படிக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். பள்ளிக்கூடம் இருக்குது, பள்ளிக்கூடம் சரியில்லாம இருக்குது, அந்த பள்ளிக்கூடம் நெருப்பு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும், இல்ல சென்ட்ரியிலிருந்து விழுகிற அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் குற்று நோக்கணும். பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பள்ளிக்கூடத்தில் போகும்போது எப்படியெல்லாம் இருக்கிறோம், நிர்வாகம் எப்படி இருக்குது. ஏன்னா நீங்களே நிர்வாகத்துக்குரியவர், சிம்மராசி நிர்வாகத்துக்குரியவர். அப்ப நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, அரசியலுக்கு போகலாமா, அரசியலுக்கு போனா எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்த எல்லாம் பரிசீலனை செய்வது உங்களது தலையான கடமை. ஜோதிடத்துறையில நீங்க பார்த்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தொழில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிக அற்புதமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில், அரசியலுக்கு அது குறைச்சே வேண்டாம். சிம்மராசி அரசியலை பத்தி நீங்க குறைபாடே சொல்லக்கூடாது. சந்திரன் இருப்பதை வச்சு தான் நீங்க அரசியலுக்கு போகணும். சந்திரன் இருப்பதை வச்சு தான் நிர்வாகத்துக்குள்ள போகணும். சந்திரன் இருப்பதை வச்சு தான் நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல போகணும். ஏன்னா சிம்மராசிக்கு முழுக்க அரசியல் உத்தியோகம், அனுபவங்கள், ஆணித்தரமான உண்மைகள், நிர்வாக திறமைகள் மிக உயர்தரமான நிர்வாக திறமைகளை எல்லாம் செய்வது சிம்மராசி நேயர்களுக்கு 33 பயப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனி வரும்போது வயசை பார்த்துக்கங்க, உங்களுடைய ஏஜை பார்த்துக்கங்க, தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நீங்க வந்தால் நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து முதல் சுற்றுல முதல் 6 மாசம் முதல் 5 மாசத்துக்கு குரு உங்களுக்கு 11 10ல இருக்கார், 10 பாக்கியத்துல இருக்கார், 10 தொழில இருக்கார், 10 ப்ரொபோஷன் இருக்காரு, 10 நல்ல அதிகாரத்தன்மையில இருக்காரு, ஜீவனாதிபதியா இருக்காரு. அப்ப சிம்ம லக்கணத்துக்கு குரு நல்லா இருக்கிறதுனால அகலக்கால் வைக்காம பயன்படுத்தி கொண்டால் இந்த 2025 ஆண்டை அப்படியே மூவ் பண்ணி நீங்க கொண்டு வந்துடலாம். அப்போ உங்களுக்கு மகம் ஏற்கனவே கடகம் வரையும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் முடிஞ்சிருச்சு, 9 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. இப்ப 10வது மகம் பூரம் உத்தரம் அதேதான். அசுபதிக்கு என்ன சொன்னோம், மகத்துக்கு என்ன சொல்றோம், அடுத்த மூலத்துக்கு என்ன சொல்ல போறோம். இந்த மாதிரி அதனுடைய கேது திசையினுடைய காரணியை இருப்பதனால் மக நட்சத்திரத்துக்காரவங்கள் பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க, கணபதி ஹோமம் பண்ணுங்க. அந்த பிள்ளையார் சம்பந்தப்பட்டதுல மட்டும் கணபதி ஹோமம். அப்ப மேசத்துக்கு, அதுக்கடுத்து சிம்மத்துக்கு, அதுக்கடுத்து தனுசுக்கு, அப்போ 3 நெருப்பு ராசி கண்டிப்பா அதுக்கு மட்டும் நீங்க பண்ணுங்க, கணபதி ஹோமத்தை பண்ணுங்க, மிக சிறப்பாக இருப்பீங்கள். மகம் பூரம் அம்பாள் வழிபாடு அதேதான். அம்பாள் வழிபாடு ஆடி கிருத்திகையில திருத்தணி அம்பாள் பாருங்க, திருப்பதி போங்க, ஆண்டாள் கோயில் சிறுவிழித்தூர் ஆண்டாள் கோயில் போங்க, மிக சிறப்பாக இருக்கும். உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போறது அந்த மாதிரி கண்டிப்பாக மகம் பூரம் உத்தரம் ஞாயிறு கிராமம் சூரியனார் கோவில். ஒவ்வொரு நவகிரகங்களையும் 9வது நடுவு இருக்கக்கூடிய நவகிரகங்கள்ல சூரியன், ஓம் அஸ்வத்வசாய் வித்மிகே பாசகசாய் தீமிகே தன்னோ சூரிய பிரச்சோதயம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய காயத்ரி மந்திரம், இது எல்லாம் படித்து ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் அந்த ஆதித்ய ஹிருதய கொஞ்சம் படிச்சிருங்க. ஆதித்ய ஹிருதயன்னு ஒன்று பாருங்க, அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, மிக அற்புதமாக வேலை செய்யும். ஆதித்ய ஹிருதய படித்துத்தான் ராமர் போருக்கு போனார். ஆதித்ய ஹிருதய படிச்சுதான் ராமர் வெற்றி பெற்று வந்தார், ராவணேஸ்வரனை வெற்றி பெற்று வந்தார். அதனால அதையும் மனசுல வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் இன்னும் 3 மாசம் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசத்துக்குள்ள சேவ் பண்ணிக்கோங்க. அகலக்கால் வைக்காதீங்க,
பயணத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. மேரேஜ் ஆகிறதும் பண்ணி வச்சுக்கோங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்குரிய தொழில் தான், உங்களுக்கு இல்லாத எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட தொழில் நான் பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல.